ஹலோ எவ்ரிஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமோட கேசஸ் எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் அதுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய பிஎஸ்எல் அப்பாயின்மெண்ட் இது எல்லாமே இப்போ வேகமாக ஃபில் பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அமைச்சர் ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக செய்தியாளர் சந்திப்பு, இது வந்து January 2 இன்னைக்கு நடந்த லைவ் நியூஸு. இதில் வந்து அவர் அதை பற்றி சொல்லியிருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க. எம்ஆர்பி அந்த வேலை பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்போ முதல் கட்டமாக அந்த மருத்துவர்களுடைய பணியிடங்கள் முடித்து அவங்களுக்கு இந்த கொரோனா மதிப்பெண் மெரிட் மார்க்ஸ் கொடுக்கறதுல அந்த பணிகளுக்கான இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயின்னு இருக்கு. அநேகமாக பொங்கலுக்கு முன்னாடியே இந்த 1021 மருத்துவர்களையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மூலம் இந்த பணியாணைகள் வழங்கப்படும். அவர்களை தொடர்ந்து அது ஒரு 30 கேஸ் இருந்தது. இந்த கேஸ் எல்லாம் கலைஞ்சி எல்லாருமே சொல்கிறாங்க டாக்டர்கள் நியமனத்தில் ரொம்ப நாளாக டிலே ஆனது உண்மை. இது எல்லாமே உயர்நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகள். அது குறிப்பாக அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களே போட்ட வழக்குகள். ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு இறுதி செய்யப்பட்டு இப்பொழுது அது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. பொங்கலுக்கு முன்னாடியோ அல்லது பொங்கல் கழிச்சு 1-2 நாட்களிலேயோ 20ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த 1021 பேருக்கும் பணியாணைகள் தரப்படும். அதை தொடர்ந்து ஒரு 983 மருந்தாளுநர்கள் பணியிடங்கள், அதுக்குமா அதுலேயும் 2-3 கேஸ் இருக்குது. அதுவுமே இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. அதை தொடர்ந்து ஒரு 1200க்கும் மேற்பட்ட சுகாதார ஆய்வாளர்கள் அந்த பணியிடங்கள், 2200 கிராம சுகாதார செவிலியர்கள், இது எல்லாமே ஓரிரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். டாக்டர்ஸ் மட்டும் 20ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும். டாக்டர்ஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக January 20க்குள்ளார பொங்கலுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்டே வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ஃபார்மசிஸ்ட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லைக் இந்த லேப் டெக்னீஷியன், அப்புறம் இசிஜி டெக்னீஷியன், அந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறதுக்கு முனைப்பில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் எப்போங்கிறது ஒரு சில மாதங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 months அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவேஸ் கேஸ் எல்லாம் முடிஞ்ச பட்சத்தில் நம்ம உடனடியாக கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா முன்னாடி ரிசல்ட்டும் அப்படி தான் வந்துச்சு, அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அதனால கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லாத பட்சத்தில் ஒரு 2-3 டேஸ்லையோ இல்லை 1 வீக்லையோ கூட வரதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எதுவுமே வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த்.